ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாம் முடிந்தது என்ற பயமும் வெறுமையான உணர்வும் நிஜமில்லா ஒரு உணர்வு யோசித்தால் இந்த முடிந்து போனது என்ற உணர்வும் தேக்கமான சூழ்நிலையும் உங்கள் மனநிலையை தவிர அது உங்களின் முடிவு அல்ல என்பது புரியும். ஆதியில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியைத்தான் கர்த்தர் எல்லா நிறைவினாலும் நிரப்பினார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று கூறி உங்களது நம்பிக்கையை இழக்க வைக்கிறது. அந்த வெறுமையின் உணர்வு உங்களை ஆளுகை செய்ய நினைக்கிறது. அந்த அழுத்தத்தால் விசுவாசத்தை இழந்து நம்பிக்கையான கிறிஸ்துவை விட்டு தூரமாக போக நினைக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை எவரும் பிரிக்க முடியாது. எனவே இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்துக்கு எல்லாம் அவரால் கூடும் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் வாருங்கள். அப்பொழுது வெறுமையை உணர்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை அவர் எல்லா நிறைவுகளாலும் ஏற்கனவே நிரப்பிவிட்டார் என்ற அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் அவருடைய அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நிறைவானவர்கள் என்று உணரும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களை நீங்கள் முழுமையானவராக பார்க்க அவருடைய ஞானம் உங்களை நிரப்புவதாக. உங்களுடைய எந்த விதமான முடிவிலும் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை உங்கள் இருதயம் நம்புவதாக. அவர் தண்ணீர் இல்லாமல் சாக போகிறேன் என்ற ஆகாரின் முடிவில் புதிய துவக்கத்தை தந்தவர். மொத்தமாக அழிந்தோம் என்று செங்கடலின் முன்பாக திகைத்து நின்றவர்களின் முடிவில் தண்ணீரை பிளந்து புதிய வழியை உருவாக்கியவர். முடிந்தது என்று மூடிய கல்லறையை முடியாது இனி மூடி வைக்க அவரை என்று முடிந்ததில் புதிய ஆரம்பத்தை வெளிப்படுத்தியவர் இன்றும் உங்கள் வாழ்வில் புதிய துவக்கங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.